எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைக்கிற மசால் பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற மசால் பொடி வந்து கறி குழம்புலேருந்து சாம்பார் வரைக்கும் பயன்படுத்தலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தயார் பண்ணுறோம், எந்த பொருளை நம்ம வெயிலில் காய வைக்கிறோம், எந்தெந்த பொருளை வறுத்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முக்கியமானது அளவு தான். இதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் அளவு முக்கியமாக கரெக்டான அளவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த மசால் பொடி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறலாம். நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா ஆற வச்சு டப்பாலில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு தரமாக கெட்டு போகாது. மசால் பொடியோட வாசனையும் குறையாது. அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அளவோடு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறோம்ன்ற பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான பொருளே வந்து வத்தல். இந்த வத்தல் வந்து நம்ம சம்பா வத்தல் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம், குண்டு வத்தல் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். இது சம்பா வத்தலும் போடலாம் மொத்தமாகவே, குண்டு வத்தலும் மொத்தமாக சேர்க்கலாம். இது ரெண்டு நம்ம கலந்து வாங்கும்போது உரப்பு அதிகமாக இருக்காது, லெவலாக இருக்கும், எல்லா குழம்புக்கும் பயன்படுத்தலாம். அதனால தான் நம்ம 2 வத்தலும் சேர்த்து வாங்கியிருக்கோம். இந்த வத்தலை வந்து மெயினாக வெயிலில் நல்லா காய வைக்கணும். இப்படி ஒடிச்சோம் அப்படின்னா நல்லா அப்படி ஒடி விடணும். அப்போ தான் மிஷினில் வந்து நல்லா அரைவடும் மாவா. பாருங்கள், குண்டு வத்தலும் பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நசுக்கணும் அப்படின்னா நல்லா காயணும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கோங்க. அடுத்தது மல்லி வாங்கியிருக்கோம். இந்த மல்லி வந்து கொஞ்சம் பழைய மல்லி தான். பழைய மல்லி தான் வாசனை நல்லாயிருக்கும், குழம்புக்கும் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், மல்லி வந்து இப்படி உடைச்சோம் அப்படின்னா நசுக்கணும் அப்படின்னா நசுக்கப்படணும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். வாசனை சூப்பர் வாசனையாக வருது. இந்த மல்லி இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிறணும். வெயில் இல்லாதவங்க கொஞ்சம் லேசாக வந்து சட்டியில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள், சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கட்டி பெருங்காயம், கசகசா. இப்போ நம்ம வந்து வத்தலும் மல்லி நல்லா காய வச்சாச்சு வெயிலில். அதனால் இதை வறுக்க தேவையில்லை. இது ரெண்டையும் எடுத்து வச்சிடலாம். மித்த பொருள் எல்லாம் வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு இரும்பு கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ செட்டுக்கு வந்து 100 கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு பக்கம் கருப்பு அடிச்சிடும். நல்ல வாசனையாக இருக்குது. 100 துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பொருளும் நம்ம வறுக்கும்போது அதோட வாசனை நல்லா வந்த உடனே எடுத்துடணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நமக்கு நல்லா வறுவட்டுருச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம். மிளகு 100 சேர்த்துக்கலாம். இந்த வீட்டு மசால் பொடியில் மிளகு, கசகசா இதெல்லாம் சேர்க்குறது வந்து கறி குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், மீன் குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும், வாசனை நல்லா இருக்கும். மிளகு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். சோம்பு 100 சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. சீரகம் 200 சேர்த்துக்கலாம். இந்த சோம்புக்கும் சீரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து 100 அப்படின்னா சீரகம் வந்து 200 இருக்கணும். சீரகம் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை நல்லா வருது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயம் 25 கிராம் சேர்த்தா போதும். வெந்தயம் ரொம்ப கூட சேர்த்துடக்கூடாது, கசப்பாயிரும். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். நம்ம இந்த வீட்டு மசால் பொடிக்கு கடுகும் சேர்க்கலாம், கசகசாவும் சேர்க்கலாம். கடுகு வந்து நம்ம ஏற்கனவே குழம்புல வந்து தாளிப்புக்கு சேர்ப்போம்.
அதனால் நம்ம கசகசா சேர்க்குறோம். இந்த கசகசா வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். அதனால் நம்ம இந்த மசாலா பொடிக்கு கசகசா சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். கசகசாவுடைய வாசனையே தனியாக வருது. நல்லா கமன்னு சூப்பராக இருக்குது. இது எந்த குழம்புக்கு வேணாலும் அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டு குழம்பை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கசகசா நல்லா வறுபட்டுருச்சு. கட்டி பெருங்காயம் ஒரு 50 சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா சூடு ஏற வறுத்துக்கிட்டாலே போதும். பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இது கூடவே பட்டையும் அன்னாச்சி பூவும் 25 கிராம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் 25 கிராம் சேர்த்துக்கிடுவோம். எல்லா பொருளுமே சூப்பராக வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாசனை நல்லாயிருக்கு. இதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா குழம்புக்கும் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கடையில் நீங்கள் மசாலாவே வாங்க மாட்டீங்க குழம்புக்குண்டு. இந்த மசாலா போதும் எல்லா குழம்புக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம அதை அரைச்சிக்கிடலாம். நம்ம மசாலா எல்லாம் கடையில் வாங்கி வீட்டிலே நம்ம வறுத்து காய வச்சு பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் மிஷினில் கொடுத்து. வாசனை சூப்பராக இருக்குது. இது எல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார்லேருந்து, புளிக்குழம்புலேருந்து, வத்த குழம்புலேருந்து, கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஒரு மசால் பொடி போதும், சூப்பராக இருக்கும். காரம் தேவைன்னா மட்டும் வரமிளகா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் நாங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிறது. நம்ம சமையலில் நிறையா பார்த்துருப்பீங்க. குழம்பு எல்லாம் அட்டகாசமாக இருக்கும், செம்ம ருசியாக இருக்கும். இந்த மசால் பொடியை இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும்.